வணக்கம். நான் உங்கள் ரஷ்யா கலி. டைவர்ஸ் கேஸில் அல்லது மெயின்டெனன்ஸ் கேஸில் ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு 14 ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதில் உள்ள பிரின்சிபல்ஸ் என்ன, அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு ஹஸ்பண்டுக்காக ஒரு வாதாடுற வழக்கறிஞரோ இல்லை ஹஸ்பண்ட்ஸோ எந்த மாதிரி விஷயங்களை எந்த அளவுக்கு சாதகமான விஷயங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு, அதை எப்படி பயன்படுத்திக்கலான்றதான் அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஆர் 2000 SC 952. இதே சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா இதே 2003 SCC 180 இதே ஜட்ஜ்மெண்ட் இதே ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை டிசர்டட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இட்ஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பார்ப்போம்னா, இப்போ ஹஸ்பண்டை விட்டு விலகியிருக்காங்க, ஒரு சொந்த காரணம் இல்லை, அவங்க ஒரு தனியாக ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழாமல் அவங்களுக்கு மொத்தமாகவே ஒதுக்கிட்டு தனியாக போயிட்டாங்க, அதுக்கு சரியான ரீசனபிள் இல்லை அப்படின்ற போது அந்த சச் டைப் ஆஃப் ஒய்ஃப் இஸ் நாட் என்டைட்டில்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஆர் 2010 சுப்ரீம் கோர்ட் 3540. இதே கேஸ் வந்து 12 SCC 242 ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஒரு இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் அலோவ் பண்ணிருக்காங்க. அதை ரெடியூஸ் பண்ண முடியுமா, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் வரணும் அப்படின்றத பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீதா ராகேஷ் ஜெயின் வெர்சஸ் ராகேஷ் ஜித்மால் ஜெயின் அந்த ஒரு கேஸு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ளது. மூணாவது கேஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு CIC டெல்லி டிஸ்கிரிப்ஷன் நம்பர் 1816/ICA 2008. இந்த ரிப்போர்ட்டிங்கில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ஒய்ஃபை ஹஸ்பண்டு கோர்ட்டில் கேட்டு வாங்கிக்கலாம். கோர்ட்டு சப்போஸ் ஒய்ஃபுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத ஒரு டைரக்ஷன் போட்டு கேட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா citation number 2002 2 MLJ 760. citation number 2002 2 MLJ 760 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கிங் ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஒய்ஃப் she cannot claim maintenance அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது சிவகுமார் யாதவ் வெர்சஸ் சந்தோஷ் யாதவ். இது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நம்பர் 544/2003. இது சத்தீஸ்கர் ஹைகோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயின்டெனன்ஸ் நாட் கிராண்டட் ஆஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் த ஒய்ஃப் வாண்ட்ஸ் டு ரிசைட் செப்பரேட்லி. இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழல, அவங்க நான் தனியாக தான் போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு there is no justified grounds இருக்குது. இப்போ 2 விஷயம் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒய்ஃபு புருஷன் கூட சேர்ந்து வாழாத ஒய்ஃப்லாம் அவங்க மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாமான்னு கிளைம் பண்ணலாம். அவங்கள விட்டுட்டு தனியாக வாழ்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கும். சப்போஸ் அவங்க கொடுமை இருந்தாங்க, வரதட்சணை கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸு, இல்லை டார்ச்சரு, குரூவல்ட்டி, ஏதாவது ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, அவரோட சேர்ந்து வாழ முடியல, அதனால் நான் தனியாக இருந்து வாழ்கிறேன், எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்கன்னா அது அப்போ அந்த மாதிரி கிளைமில் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், அது அலோவ் ஆகும். பட் அதே வேறு சமயத்தில் தனியாக போய் நான் சேர்ந்து வாழ மாட்டேன், ஆனால் தனியாக தான் போய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு சரியான ரீசன்ஸ் இல்லை, எனக்கு ஒரு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன். இப்போ ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, சென்னையில் வேலை செய்கிறாரு, நீ சென்னையில் தான் நீ எங்களோட இருக்கணும் வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கிறாரு. இதே ஒய்ஃப் இல்லை நான் இங்கே சென்னையில் இருக்க மாட்டேன், நான் டெல்லியில் தான் இருப்பேன், அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஒரு ரீசனும் இல்லை, ஒரு சரியான ரீசன்ஸ் இல்லை. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் ஒய்ஃப் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏஆர் 2005 KANT கர்நாடகா 417.
இதே இது வந்து பார்த்திங்கன்னா ILR 2005 கர்நாடகா 4881 ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்போ அதில் மாதிரி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கிங் ஒய்ஃப் வந்து ஏர்னிங் சம்பாத்தியம் பண்ணுற ஒய்ஃப் வந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அவங்களோட குழந்தைங்களுக்கு மட்டும் அவங்க வந்து ஒய்ஃபுக்கும் கிளைம் பண்ணுறாங்க, குழந்தைங்க கிளைம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, குழந்தைங்களுக்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7வது ஜட்ஜ்மெண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து ரிப்போர்ட்டாக CMM நம்பர் 1790 ஆஃப் 2006. அப்புறம் இன்னொரு CM நம்பர் 14735 ஆஃப் 2006. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆக்சுவல் ஏர்னிங் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவல் ஏர்னிங் என்ன பண்ணுறாங்க அதில் இருந்து தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜட்ஜ்மெண்ட் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் கேஸ் நம்பர் 482 ஆஃப் 2008 குர்பீந்தர் சிங் வெர்சஸ் மஞ்சித் கவுர் கேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டெம்ட் கேஸு. இதில் வந்து கோர்ட்டோட டைரக்ஷனை வந்து ஒய்ஃபு மதிக்கலை. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய்ஃப் வந்து ஒரு கோர்ட்டோட உத்தரவு மதிக்கலை, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்காங்க, அந்த மாதிரி ஆளுங்க வந்து கேஸ் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலான்னா அந்த கேஸில் மெயின்டெனன்ஸை டினை பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட் உத்தரவு மதிக்காத ஒரு ஒய்ஃப் வந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவங்களுக்கும் கோர்ட் வந்து டினை பண்ணியிருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அடுத்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா மும்பை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது சைட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2010 AIR பாம்பே 34. இதே இது வந்து வேற ஒரு இதுலேயே ரிப்போர்ட் ஆகிருக்கு. பட் இதே நீங்கள் பார்த்துக்கலாம் 2010 AIR பாம்பே 234. இது என்ன கேஸ்னா, மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணும்போது குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபுக்கு கொடுக்கல. ஏன் ஒய்ஃபுக்கு கொடுக்கலன்னா அதுக்கு என்ன ரீசன்றது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் நம்பர் வந்து இது வந்து மகாராஷ்டிரா ஹைகோர்ட் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து பேஸ் பண்ணுறது 2010 4 MPHT 457. இதே இது வந்து 2010 TMC 170 ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேப்பபிளான ஒர்க்கிங் ஒய்ஃப் வந்து கேப்பபிளாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு கேப்பபிளாகவும் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணவும் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது 11வது ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து என்ன ரிப்போர்ட் ஆகிருக்குன்னா 2007 96 DRJ 115 இதில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் பே பண்ணால் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட் வந்து 1976 கிரிமினல் லா ஜேர்னல் 1664. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒய்ஃப் ஷுட் கிளியர் தட் ஷீ இஸ் அனேபிள் டு மெயின்டைன் ஹெர்செல்ஃப். ஒய்ஃப் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவங்களால தன்னை மெயின்டைன் பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ணுறது வசதி இல்லை அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து AIR 2003 மெட்ராஸ் 212 அதில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதே இது வேற ஒரு 2003 1 MLJ 752 பேஜ்லேயும் ரிப்போர்ட் ஆகிருக்கு மெட்ராஸ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 125 ஆஃப் CRPCயில் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறவங்க வந்து ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் ஒய்ஃப் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க, அவங்க வந்து 125 BRPC மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, அது நாட் மெயின்டெனபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி ஜட்ஜ்மெண்ட் 14வது ஜட்ஜ்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து 1981 கிரிமினல் லா ஜேர்னல் 110 அதில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய்ஃப் ஷுட் கிளியர் தட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு மெயின்டைன் ஹெர்செல்ஃப், நோ மெயின்டெனன்ஸ் டு எனேபிள் ஒய்ஃப் ஹூ டிசர்டட் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ வந்து 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவங்களால என்ன மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றதே நிரூபிக்கணும். அப்புறம் வந்து அவங்க வந்து
டிசர்ட் பண்ணுற ஒய்ஃபுக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 14 ஜட்ஜ்மெண்ட்ஸ் that will helpful to the lawyers or the husbands who wanted to defend their case. இதனுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து என்னுடைய இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோலேயே முடிஞ்ச உடனே போடுறேன், அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம், ரசியாக் லா டியூப் 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்து உங்கள் நாலேஜை பெருக்கிங்க. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ரசியாக் சட்டம் அறிவோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், இல்லை ரசியாக் லா டியூப்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதில் உள்ள பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஏராளமான வீடியோ இருக்கும். எந்த சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்கோ அதை அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ கிளிக் பண்ணி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க, சட்ட அறிவு பெருக்குங்க. அதற்கும் மேலே உங்களுக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸோ இல்லை ஒரு கன்சல்டேஷனு தேவைப்பட்டால் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டைம் இருந்தால் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ரசியாக் அலி.